Hi students, 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.2 la question number 2 find the rank of the following matrices by row reduction method use பண்ணி rank find பண்ணனும் சரியா so row reduction method அப்படினா எப்படின்னு சொல்லிறேன் so இது first subdivision ஒரு 3/4 matrix கொடுத்திருக்காங்க 3 rows and 4 columns 3/4 matrix கொடுத்திருக்காங்க so row reduction method அப்படினு கொடுத்தா இங்கே A21 A31 A32 இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு 0 கொண்டுட்டு வரணும் அதாவது அது ஈக்குவலன்ட் ஃபார்மாக மாற்றணும் சரியா என்னென்ன பிளேசஸ் சொன்னேன் A21 A31 A32 இந்த ட்ரையாங்கிளில் நம்ம 0 கொண்டுட்டு வரணும் ஸோ கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதான் எலமெண்ட்ரி ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ இதை ஈக்குவலன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் அதோட ரேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் ஓகேவா ஸோ பார்க்கலாம் லெட் A ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் ஸோ என்ன மேட்ரிக்ஸ் 1 1 1 3 2 minus 1 3 4 next 5 minus 1 7 11 ஓகே ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ரோ ரிடக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு A21 0 ஆக்க போகிறோம் ஓகேவா ஸோ A21 எப்படி 0 ஆக்கலாம் இந்த பிளேஸில் 2 இருக்குது ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட் ரோவை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இந்த 2 இங்கே 2 இருக்கிறதுனால ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா இங்கே 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் 2ன்னு ஆகிடும் அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா இந்த பிளேஸ் 0 ஆகிடும் ஓகேவா ஸோ அதை எப்படி நம்ம கண்டிஷனாக ரைட் பண்ணலாம் அப்படின்னா R2 gives ஸோ R2 தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அதனால் R2 gives R2 எடுத்துக்கிறோம் மைனஸ் 2R1 ஸோ R1ஓட 2 மல்டிப்ளை பண்ணி R2லேருந்து செப்ராக்ட் பண்ணும்போது இந்த பிளேஸ் 0 ஆகிடும் ஓகேவா ஸோ பார்க்கலாமா அது எப்படி ஆகுதுன்னு சைட்லேயே போட்டுக்கலாம் ஸோ R2 இங்கே என்ன எழுதியிருக்கோம் R2 மைனஸ் 2R1 ஸோ R2 என்ன 2 மைனஸ் 1 3 4 ஓகே ஸோ R1 என்ன 1 1 1 3 இதோட 2 மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2 2 2ன்னு வரும் இங்கே 6ன்னு வரும் ஸோ இப்போ 2 2 2 6 ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம் சப்ராக்ட் பண்ண போகிறோம் மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் இங்கேயும் மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்போ 2 மைனஸ் 2 0 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 3 மைனஸ் 2 1 4 மைனஸ் 6 மைனஸ் 2 சரியா ஸோ அப்போ இந்த அடுத்த மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 1 1 ஸோ ஃபஸ்ட்டு ரோவை நம்ம சேஞ்ச் பண்ணல செகண்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு 0 மைனஸ் 3 1 மைனஸ் 2ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே அடுத்தது நமக்கு இந்த தேர்ட் ரோவில் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் 0 ஆகணும் ஓகேவா ஸோ R3ல் A31 0 ஆகணும் ஸோ அதை எப்படி 0 ஆக்கலாம் R1 தான் நமக்கு ஃபிக்ஸட் ஸோ அப்போ R1ல் 5 மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ R1ல் 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 மைனஸ் 5 என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும் ஸோ அதே சேம் ப்ராசஸ் தான் R3 gives R3 minus 5R1 ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு R3 என்ன 5 minus 1 7 11 ஓகே ஸோ R1ஓட 5 மல்டிப்ளை பண்ணுங்கள் 5 5 5 3 5s are 15 ஸோ 5 5 5 15ன்னு வந்துடும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்கோம் சப்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ மைனஸ் 5 minus 5 0 minus 1 minus 5 minus 6 7 minus 5 2 11 minus 15 minus 4 ஸோ இதை தேர்ட் ரோவில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான் 0 minus 6 2 minus 4 ஓகே தென் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள் A21 A31 0 ஆயிடுச்சு A32 0 ஆக்கினா தான் நமக்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் கிடைக்கும்
ஓகே. ஸோ இங்கே A2 செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா A2 -3 இருக்குது, இங்கே -6 இருக்குது. அப்போ செகண்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே -6 ஆகிடும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா -6, இதை சப்ராக்ட் பண்ணும்போது -6ங்கிறது +6 ஆகிடும். ஓகே. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? R3 தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ R3 - 2R2. ஓகே. ஸோ R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி R3லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பிளேஸு A32 வந்து 0 ஆகிடும். ஓகே. ஸோ நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரோ அப்படியே சேஞ்ச் ஆகாது, அதை அப்படியே எழுதிக்கலாம் 1 1 1 3. ஓகே. செகண்ட் ரோவில் அதுவும் சேஞ்ச் ஆகாது, பட் நம்ம தேர்ட் ரோ தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், அதை செகண்ட் ரோ யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம்? R3 சேஞ்ச் பண்ண போகிறோம். 0 -6 2 -4 இது R3 இருக்குது. நெக்ஸ்ட்டு R2ஓட எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்? 2வை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுங்கள். 0ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் 0, -3ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் -6, 1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் 2, -2ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் -4. ஸோ அப்போ 0 -6 2 -4 அப்படின்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ -6ங்கிறது சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும், 2ங்கிறது +2ங்கிறது -2 ஆகிடும், -4ங்கிறது +4 ஆகிடும். ஓகே. ஸோ அப்போ 0 -6 + 6 0, 2 - 2 0, -4 + 4 0. ஸோ அந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா 0 0 0 0. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப், இந்த ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்ன ஆயிடுச்சு? இந்த ட்ரையாங்கிள் ஷேப் 0 வந்துருச்சுன்னா இது ஈக்குவலன்ட் ஃபார்மில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் எத்தனை நான்-0 ரோஸ் இருக்கோ அந்த ரோ ஃபுல்லாக 0 இருக்கக்கூடாது. சரியா? ஒரே ஒரு 0 இருக்கலாம் ரோவில், பட் அந்த ரோ ஃபுல்லாக 0 இருக்கக்கூடாது. 0 இருந்தால் அந்த ரோவை கட் பண்ணிடணும். ஸோ நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் எத்தனையோ அதுதான் அதோட ரேங்க். பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக 0 இல்லை, ஸோ இது 1. அடுத்தது இந்த ரோவில் பாருங்கள், இதில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ அப்போ இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 2 ரோஸ். தேர்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு, அதை கட் பண்ணிடலாம். ஸோ therefore the last equivalent matrix. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு இது ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் தான். சரியா? ஸோ the last equivalent matrix is a row equivalent matrix having 2 non-zero rows. எத்தனை non-zero rows அப்படின்னா 2 non-zero rows. Therefore rank of A எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? rank of A, row of A equal to 2. Okay, thank you.